वेलकम टू कलास पाठशाला नमस्ते विद्यार्थियों कलास पाठशालाவோட இந்த வீடியோவில் நாம் லேர்ன் பண்ணுறது விஷாரத் பூர்வார்துக்குள்ள புக்ஸில் ஒன்றான ஹிந்தி நிபந்த சங்கலன். ஹிந்தி நிபந்த சங்கலன் அப்படின்னா ஹிந்தி கட்டுரைகள் இருக்கு இல்லையா, தமிழில் நம்ம கட்டுரையெல்லாம் எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி ஹிந்தியில் கட்டுரை எழுதணும். இது உங்களுக்கு விஷாரத் பூர்வாதோட செகண்ட் பேப்பருக்கு உள்ள நிபந்த் கட்டுரை. ஹிந்தி நிபந்த சங்கலன் அப்படிங்கிற இந்த புக்கில் பேஜ் நம்பர் 42 இருக்குது. செகண்ட் நிபந்த், இது இரண்டாவது நிபந்த், பேஜ் நம்பர் 42. शिक्षा में यात्रा का महत्व, அதாவது शिक्षा கல்வியில் யாத்ரா கா மகத்துவ. யாத்ரானா நம்ம ட்ராவல் பண்ணுறது, பயணங்கள் போகிறது, இதுக்கெல்லாம் என்ன மகத்துவம், வேல்யூ இருக்குது எஜுகேஷனில், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் ரூப்ரேக்கானா சினாப்சிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த மாதிரி ஒரு நிபந்த், ஒரு கட்டுரை எழுதுகிறப்போ அதில் என்னென்ன உள்ளடக்கங்கள் இருக்குது அப்படிங்கிற சப்டைட்டில்ஸை நம்ம கொடுக்குறோம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம பிரஸ்தாவனா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம், முன்னுரைன்னு. எண்டிங்கில் இருக்கிறது சங்கார்னா முடிவுரை. இப்போது ஒரு டைட்டிலாக இங்கே கீழே நம்ம பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பிரஸ்தாவனா, முன்னுரை. இந்த சிக்ஷா கல்வியில் பயணத்தோட முக்கியத்துவம் என்னங்கிறத முன்னுரை எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். शिक्षा प्राप्त करने के दो उपाय है. शिक्षा கல்வியை प्राप्त करने के பெறுதல், அடைதல், இதற்கு दो उपाय है, ரெண்டு வழிகள் இருக்குது. हम जिस वस्तु के संबंध में ज्ञान प्राप्त करना चाहते हैं स्वयं जाकर देखें, और हम जिस वस्तु எந்த பொருள் के संबंध में தொடர்பாக ஞான் பிராப்த கர்ணா அறிவு வேணும், நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னு சாகுதேகை விரும்புகிறோமோ, ஸ்வயம் ஜாக்கர் தேக்கே, ஸ்வயம் நாமளே ஜாக்கர் போய் தேக்கே நம்மளே அதை கண்டு உணரணும். அதிலே செகண்ட் பாயிண்ட், அனுபவசாலியோं से लिखी हुई पुस्तकों को पढ़ें. அனுபவசாலி, அனுபவம் நிறைஞ்சவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களால லிக்கி ஹுயி எழுதப்பட்ட புஸ்தகோங்கோ படே, அந்த புக்ஸை படிக்கலாம். இந்த இரண்டு விதமாக நம்ம கல்வியை பெறலாம். परंतु केवल पुस्तकों को पढ़ने मात्र से हमारा ज्ञान ना तो पूर्ण हो सकता है और ना संतोष ही हो पाता है. परंतु ஆனால் केवल पुस्तकों को पढ़ने, केवलना ஒன்லி, புஸ்தகோங்கோ பட்னே புத்தகங்களை படிக்கிறது, மாத்திரசே அதால் மட்டுமே, ஹமாரா ஞான் நம்மளோட அறிவு, நாத்தோ பூர்ண ஹோ சக்தா ஹை முழுமையாக முடியாது, ஒரு நா சந்தோஷ் ஹி ஹோ பாத்தா ஹை நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சந்தோஷமும் கிடைக்காது. इसलिए यात्रा करके प्राप्त ज्ञान के अनुसार शिक्षा पाना ही बेहतर है. इसलिए அதனால் யாத்ரா கர்க்கே, இந்த பயணங்கள் இந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணி பிராப்த கிடைக்கிறக்கூடிய ஞான் அறிவு இருக்கு இல்லையா, ஞான் கே அனுசார் சிக்ஷா பானா ஹி பெஹத்தர் ஹை, அதற்கேற்றவாறு சிக்ஷா பானா நம்ம கல்வியை பெறுதல் தான் பெஹத்தர் ஹை சிறப்பானது. செகண்ட் ஒன் பாருங்கள், யாத்ரா கிசே கஹதே ஹை, எதை நம்ம பயணம் அப்படின்னு சொல்கிறோம். केवल एक स्थान से दूसरे स्थान तक भटकते रहना यात्रा नहीं कहला सकती. केवलना ஒன்லின்னு சொல்கிறோம். ஒன்லி ஏக் ஸ்தான் சே, ஒரு இடத்துலேருந்து தூசரே ஸ்தான் தக், இன்னொரு இடம் வரைக்கும், பட்டக்தே ரஹனா சும்மா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறது, யாத்ரா நகி கஹலா சக்தி, அதை பயணம் யாத்திரைன்னு சொல்ல முடியாது. यात्रा करते समय कोई स्पष्ट लक्ष्य होना चाहिए. यात्रा करते समय இந்த பயணம் செய்யும்போது कोई स्पष्ट लक्ष्य, ஏதான ஒரு தெளிவான நோக்கம் होना चाहिए இருக்க வேண்டும். இந்த பயணத்தின் மூலமாக இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஏதாவது நம்மளுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும்.
यही लक्ष्य यात्रा का मूल मंत्र है. यही लक्ष्य இப்படிப்பட்ட ஒரு ஏம் இருக்கு இல்லையா, அதுதான் யாத்ரா கா மூல் மந்திர है. அந்த ஜேர்னிங்கிறதோட பேஸே அதுதான். चाहे हम किसी ऐतिहासिक स्थल पर जाते हो या विभिन्न स्थानों के निवासियों से मिलने जाते हैं. चाहे हम அதாவது நம்ம किसी ऐतिहासिक स्थल ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு பிளேஸுக்கு போனாலும் या विभिन्न स्थानों के निवासियों से मिलने जाते हैं. विभिन्न स्थानों வெவ்வேறு இடங்களில் நிவாசியம் வசிக்கிறவங்களை பற்றி மில்னே ஜாத்தே ஹே. அதாவது இப்போ ஒரு மலையில் போய் அங்கே மக்கள் எப்படி இருக்கிறாங்க, ஒரு கடற்கரையோரமாக இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி வேறு வேறு பிளேசஸில் போய் பீப்புளை மீட் பண்ணணுன்னு விரும்பினாலும் यदि कुछ न कुछ लक्ष्य हो, यदि न इफ कुछ न कुछ ஏதேனும் லட்சியம் हो, லட்சியம் இருந்தால் तो वही यात्रा कही जा सकता है. அதை தான் பயணம், ட்ராவல், ஜேர்னின்னு சொல்லலாம். அதாவது அதில் ஒரு एम இருக்கணும் அப்படிங்கிறாங்க. थर्ड पॉइंट பாருங்கள், प्राचीन काल में यात्रा की सुविधाएं. प्राचीन काल में यात्रा की सुविधाएं அப்படின்னா பிராச்சீன் கால்னா பண்டைய நாட்கள், ஏன்ஷியன்ட் டைம்ஸ். அப்போ வந்து யாத்ராக்கி சுவிதா என்ன விதமான ஃபெசிலிட்டிஸ் சுவிதா இருந்ததுன்னு பாருங்கள். प्राचीन काल में आज के जैसे ना तो द्रुतगामी वाहन थे और ना सुरक्षा थी. प्राचीन काल में அந்த காலங்களில் आज के जैसे இன்றைய மாதிரி ना तो द्रुतगामी वाहन थे. திருத்துகாமின்னா ஃபாஸ்ட், வேகமாக போகக்கூடிய வாகன் வெஹிக்கிள்ஸ் கிடையாது. ஒரு சுரக்ஷா பாதுகாப்பும் அந்த காலங்களில் கிடையாது. யாத்ராமே அதிக் சமயம் லக்தாத்தா. யாத்ராமே அந்த ஜேர்னியில் அதிக் சமயம் ரொம்ப நேரம் லகுத்தாத்தா, ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டான வெஹிக்கிள்ஸ் இல்லைன்றப்போ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போகிறப்போ டைம் எடுக்கும். ஃபிர்பி मार्को पोलो, फाहियान, हुआनस्वांग, अल्बेरूनी जैसे यात्रियों ने हज़ारों मील की यात्रा करके दूर दूर के देशों की जानकारी पर जिन पुस्तकों की रचना की है वे आज भी इतिहास में अमर है. फिर भी அப்படி இருந்தாலும் மார்க்கோ போலோ, ஃபாயியான், வான்ஸ்வாங், அல்பேரூனி ஜெய்சே போன்ற யாத்திரியோனி இந்த மாதிரி பயணிகள், ட்ராவலர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஹசாரோ மீல் கி யாத்ரா கர்க்கே ஆயிரக்கணக்கான மைல் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி தூர் தூர் கே தேசோங்கி ரொம்ப தூரத்தில் இருக்க கண்ட்ரீஸோட ஜான்காரி பர் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் வந்து ஜின் புஸ்தகோங்கி ரச்சனாக்கி அதை வச்சு எந்த புத்தகங்களை ரச்சனாக்கி அவங்கெல்லாம் படைச்சாங்களோ எழுதுனாங்களோ வே ஆஜ்பி அந்த புக்ஸ் எல்லாம் இன்றைக்கும் இதிகாஸ்மே அமர்கை வரலாறில் அமர் அழியாத பிளேஸில் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 4 பாருங்கள். पुस्तकीय एवं अनुभवपूर्ण ज्ञान में अंतर. पुस्तकीय एवं अद पुस्तकीय बुक एवं ना अंड अनुभवपूर्ण ज्ञान अनुभव बुक नॉलेज अंड एक्सपीरियंस आल கிடைக்கிற நாலேஜ் ஞான் மே அந்தர். இந்த ரெண்டுலேயும் உள்ள அந்தர்னா வித்தியாசம் அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? पुस्तकों से हम जो भी पढ़ते हैं, புக்ஸில் நம்ம என்ன படிக்கிறோமோ வே हमारे लिए उपयोगी रहते हैं, நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 1 காடுகள், ஜங்கலி ஜான்வரும் காட்டு மிருகங்கள், மறுபூமியும் அப்படின்னா டெசர்ட்ஸ் பாலைவனங்கள், ஹிமாச்சாதித் பர்வத் சிகரம். ஹிமாச்சாதித் அப்படின்னா பனியால் மூடப்பட்ட, பர்வத் சிகரம்னா மலைகள் சிகரங்கள், और துருவ பிரதேசங்கள் கே பாரேமே இதையெல்லாம் பற்றி हम पुस्तकों में पढ़ते हैं, நாம் புக்ஸில் படிக்கிறோம். लेकिन ஆனால் हमें उतनी अनुभूति नहीं होती, நம்மளுக்கு வந்து அனுபூத்தினா ஃபீல் அந்த அளவுக்கு ஃபீலிங் ஆகாது. जितनी आंखों से देखने से मिलती है, எந்த அளவுக்கு आंखों से देखने से கண்களால் பார்க்குறதால கிடைக்குதோ அந்த அளவுக்கு அந்த உணர்வுகள் நம்மளுக்கு கிடைக்காது. பாயிண்ட் நம்பர் 5 பாருங்கள். யாத்ரா கர்த்தே சமய தியான் ரக்னே கி பாத்தே. யாத்ரா கர்த்தே சமய பயணம் செய்யும்போது தியான் ரக்னே கி பாத்தே கவனம் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? யாத்ரா கர்த்தே சமய பயணம் செய்யும்போது ஹமே நாம் ஆஸ்பாஸ் கி பரிஸ்திதியோं की ஆஸ்பாஸ் की அருகிலுள்ள பரிஸ்திதியோं को சூழ்நிலைகளை பலி பாந்தி தேக்னா. பலி பாந்தினா நல்லா தேக்கனா பார்க்கணும், அருகில் இருக்கிற சூழ்நிலைகளை நல்லா பார்க்கணும். சமஜ்னா புரிஞ்சுக்கணும். அவரு ஹிருதயங்கம் கர்லேனா சாகியே. ஹிருதயங்கம் அப்படின்னா மனசில் நம்ம அதெல்லாம் பதிய வச்சுக்கணும். किसी नगर या देश जाते हो, ஏதாவது ஒரு சிட்டி அல்லது கண்ட்ரிக்கு போகிறோம்னா तो वहाँ के निवासियों அங்கே வசிக்கிறவங்க, நிவாசினா வசிக்கிறவங்க,
பேஜ் நம்பர் 43 பாருங்கள். கி வேஷ்பூஷா, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங், கான்பான், ஃபுட் எப்படி எடுத்திருக்காங்க, ரகன் சகன் அவங்களோட வாழ்க்கை முறை, ரீதி ரிவாஸ் பழக்கங்கள், கலா கௌஷல் அவங்களோட திறமைகள், ஆர்ட்டு, பிராக்ருத்திக் திருஷ்ய இயற்கை காட்சி, ஆதி पर पूरी दृष्टि रखनी चाहिए. இதையெல்லாம் மேலே பூரி திருஷ்டி முழுமையாக நம்ம பார்வை இருக்கணும், நம்ம வியூ இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 6 பாருங்கள். யாத்ரா சே லாப், இந்த ஜேர்னியால் என்ன பயன். यात्रा से हमें ऐसा उदार दृष्टिकोण प्राप्त होता है. பயணங்களால் நம்மளுக்கு உதார் திருஷ்டிகோண், ஒரு தாராளமான ஒரு நோக்கு, வியூ நம்மளுக்கு பிராப்த होता है, கிடைக்குது, கண்ணோட்டம் சொல்லலாம். जो मनुष्य के जीवन को, அது மனிதனோட வாழ்க்கையை சுக்கி ஏவம் சந்துஷ்ட बनाता है, சுகமாக்குது, சந்துஷ்ட திருப்திகரமான ஒரு வாழ்க்கையும் தருது. யாத்ரா स्वास्थ्य के लिए भी लाभदायक समझी जाती है. யாத்ரா இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, स्वास्थ्य के लिए भी ஹெல்த்துக்கும் லாபதாயக் ரொம்ப பயன் தரக்கூடியதாக நினைக்கப்படுது. மனுஷ வியாபாரிக் லாப் உட்டா சக்தா है. மனுஷன் இருக்கா இல்லையா, வியாபாரிக் லாப் பிஸ்னஸில் நிறைய லாபங்கள் அடையலாம் இந்த மாதிரி ட்ராவலால். वह बुराइयों को छोड़कर सच्चाइयों को अपना सकता है. அவன் வந்து बुराइयों को छोड़कर தீமைகளை விட்டு सच्चाइयों को நன்மைகளை अपना सकता है, அவன் தனதான் ஆக்கிக்கணும். யாத்ரா से हमारे मन में, ட்ராவல் மூலமாக நம்ம மனசில் ஆகே பட்னே கா முன்னேறக்கூடிய உற்சாக பிராப்த होता है, அந்த உற்சாகம் கிடைக்குது. பாயிண்ட் நம்பர் 7 பாருங்கள். शिक्षा में यात्रा का महत्व, கல்வியில் ட்ராவலோட வேல்யூ. यात्रा को शिक्षा का एक आवश्यक अंग समझा जाना चाहिए. यात्रा को, இந்த ஜேர்னி பண்ணுறோம் இல்லையா, இந்த ட்ராவல், இதை வந்து शिक्षा का एक आवश्यक अंग, கல்வியில் ஒரு முக்கியமான பார்ட்டாக சம்ஜா ஜானா சாகியே நம்ம நினைக்கணும். கேவல் கிதாபி शिक्षा, ஒன்லி புக் நாலேஜ், பூரி शिक्षा नहीं समझी जा सकती, முழுமையான கல்வின்னு சொல்ல முடியாது. शैक्षिक यात्राओं से, अब शैक्षिक यात्राना एजुकेशनल टूर्स இருக்கு இல்லையா, அதன் மூலமாக வித்யார்த்திகள், ஸ்டூடெண்ட்ஸ் அநேக ஜாத்தியோं, வெவ்வேறு கேஸ்ட், समूहों, ग्रुप ऑफ पीपल, वर्गों, वेव्वेरे क्लास या देशों के संपर्क में आ सकते हैं. कंट्रीज, இப்படிப்பட்ட எல்லாரோடையும் संपर्क में आ सकते हैं, நம்மளுக்கு ஒரு தொடர்பு கிடைக்குது. और उनके अच्छे प्रभावों के असर से, उनके அவர்களுடைய अच्छे प्रभावों के असर से, அதோட எஃபெக்ட் இருக்கு இல்லையா, வித்யார்த்திयों की विचारधारा, ஸ்டூடெண்ட்ஸோடைய கருத்துகள், விசாரதாரனா கருத்துகள், வியாபக் ஹோ ஜாते हैं, நல்ல பரந்த கண்ணோட்டம் அவங்களுக்கு கிடைக்குது. सरकार भी शैक्षिक यात्रा के महत्व समझकर, கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி எஜுகேஷ்னல் டூர்ஸோட வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு உஸ் பர் ஜோர் தே ரஹி ஹை, அதை ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 8 उपसंहारना முடிவுரை. किसी भी देश की उन्नति की आधारशिला है शिक्षा. किसी भी देश की, எந்த ஒரு நாட்டோடவும் உன்னதிக்கு, உன்னத்தினா முன்னேற்றத்துக்கு, ஆதார்ஷிலா பேஸ், ஃபவுண்டேஷன் என்ன, शिक्षा கல்வி. अनुभवपूर्ण शिक्षा ही ज्ञान प्रदान कर सकती है. अनुभवपूर्ण शिक्षा, அனுபவம் நிறைஞ்ச கல்வி தான் ஞான் பிரதான் कर सकती है, ஞானத்தை அறிவை கொடுக்க முடியும். और प्रतियोगिता की भावना उत्पन्न कर सकती है. प्रतियोगिता ஒரு போட்டி உணர்வுகளையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும். इसी कारण இதனால் भारतवासियों ने, இந்தியர்கள் தீர்த்த யாத்திராக்கோ தார்மிக் ரூப் தே தியா है. தீர்த்த யாத்திரை நம்ம வந்து தீர்த்த ஸ்தலங்கள் போகிறோம் இல்லையா, காஷி, ராமேஸ்வரம், இந்த மாதிரிலாம், இதை மாதிரி தார்மிக் ரூப் தே தியா है. இந்த மாதிரி பயணங்களுக்கு நம்ம ரிலீஜியஸ்லி ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹம்பி லக்ஷ்ய கே சாத், நாமளும் ஒரு எய்மோட யாத்ரா கரேன், பயணங்கள் செல்லணும், அவர் லாப் புட்டாமே, அதன் மூலமாக பயன் பெறணும் அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சத்யநிவாத் आपकी अध्यापिका कला. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் கலாஸ் பாட்ஷாலா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.